அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசாதவரை பேச வைக்க அற்புதமான வசிஃபா இது. ஒருவர் நம் மீது கோபமாக இருக்கின்றார், பேசாமல் இருக்கின்றார், அவர் கோபம் தணிந்து நம்மிடம் பேச வேண்டும். இந்த இரண்டு வசிஃபா மூலமாக அவர் உங்களிடம் கோபம் தணிந்து பேசிவிடுவார். இரண்டும் தனித்தனி வசிஃபா தான். தாங்கள் இரண்டையும் வசிஃபாயும் செய்து கொள்ளுங்கள். முதலாவது, யா ஜாமியு, யா ஜாமியு. இதன் பொருளானது ஒன்று சேர்க்கக்கூடியவனே. அல்லாஹ்வின் அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலிருந்து உள்ள இஸ்மு இது. யா ஜாமியு ஓதக்கூடிய முறை இருக்கின்றது. 10 முறை தான் ஓத வேண்டும். ஆனால் 10 முறை எப்படி ஓத வேண்டும் என்ற முறை இருக்கின்றது. முதலாவது, நீங்கள் ஓதும்போது வானத்தை பார்க்கும் வண்ணமாக ஓத வேண்டும். இரண்டாவது, ஆரம்பிக்கும் போது வலது கை சுண்டு விரலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தடவை கூறும்போது ஒவ்வொரு விரலையும் மடக்க வேண்டும். பிறகு இடது சுண்டு விரலிலிருந்து தொடங்க வேண்டும். இப்போது 10 தடவை ஓதிய பிறகு முதல் 5 தடவை வலது சுண்டு விரல் இருந்து கட்டை விரல் வரை, பிறகு இடது கையில் சுண்டு விரலிருந்து கட்டை விரல் வரை. இப்போது 10 தடவை யா ஜாமியு ஓதிய பிறகு அல்லாஹ்வின் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த நபர் என்னிடம் பேசாமல் இருக்கின்றார், இந்த நபர் என்னிடம் கோபமாக இருக்கின்றார், அவருடைய கோபம் தணிந்து என்னிடம் பேச வேண்டும் என்று துவா செய்து கொள்ள வேண்டும். இந்த அமலை அவர் பேசும் வரை தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும். முதலாவது அமலில் முன்பின் ஒரு முறை சலாத் ஓதிக்கொள்ள வேண்டும். இது முதலாவது அமல். இரண்டாவது அமல், ஃபஜ்ர் தொழுகை பிறகும் அல்லது இஷா தொழுகை பிறகும் இந்த அமலை செய்து கொள்ளலாம். முதலாவது அமல் எந்த நேரத்திலும் செய்யலாம். இரண்டாவது அமல் ஃபஜ்ருக்கு பிறகு அல்லது இஷா பிறகு செய்து கொள்ள வேண்டும். யா வதூது, யா வதூது என்பதை 200 தடவை ஓத வேண்டும். முன்னாடி பின்னாடி 3 முறை சலாத் ஓத வேண்டும். யா வதூது ஓதும்போது உங்கள் சிந்தனை முழுவதும் யார் உங்கள் மீது கோபம் கொண்டு பேசாமல் இருக்கின்றாரோ கோபம் தணிந்து என்னிடம் பேச வேண்டும், அவை என் மீது அன்பாக ஏற்பட வேண்டும். யா வது என்பது இஸ்மு அன்பு சம்பந்தப்பட்டது. ஒருவர் மேல் ஒருவர் அன்பு ஏற்படுவதற்கு வேண்டி, ஒருவர் மேல் ஒருவர் பிரியமாக இருப்பதற்காக வேண்டி ஓதக்கூடிய அற்புதமான இஸ்மு தான் இந்த யா வதூது. யா வதூது முழுமையாக அவருடைய சிந்தனை ஓத வேண்டும், வேறு சிந்தனை ஓதக்கூடாது. ஓதிய பேர் அல்லாஹ்வின் துவா செய்து கொள்ள வேண்டும். இந்த 2 அமல்களும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் சார்ந்து இருப்பதால் எந்த காலத்திலும் ஓதலாம். தொழக்கூடிய நாட்கள், தொழக்கூடாத நாட்களிலும் ஓதலாம். இத்தனை நாட்கள் தான் ஓத வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. யார் பேசாமல் இருக்கின்றாரோ அவர் பேசும் வரை இந்த அமலை செய்து கொள்ள வேண்டும். இந்த அமலில் நல்ல காரியங்களுக்காக வேண்டி தாயிடம் மகன் பேசாமல் இருக்கின்றார், மகன் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி மனைவியிடம் கணவன் பேசாமல் இருக்கின்றார், அல்லது கணவனிடம் மனைவி பேசாமல் இருக்கின்றார், நல்ல நண்பர் 2 பேரும் பேசாமல் இருக்கின்றார்கள், அவர் கோபம் தணிந்து நம்மிடம் பேச வேண்டும், அவர்களுக்காக வேண்டிய அமல் இந்த அமல். இதை தவறாக காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தினால் இது ஒரு காலம் பயன்படாது, மேலும் கோபங்கள் அதிகரிக்கும். இது நல்ல காரியங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோபம் உள்ளவர் கோபம் தணிந்து நிச்சயமாக பேசிவிடுவார். அல்லாஹ் தஆலா நம்மை நலமோடு வாழ வைப்பானாக. அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நினைவில் இன்ஷா அல்லாஹ் வாழ்வோம்.